ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைடே ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோலேயே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸும் உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த நியூஸ் கேட்டால் நீங்களும் ஹாப்பி ஆவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் குழந்தைங்க வந்தோன்னே சேர்ந்து சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 12:30 கிட்ட ஆகுது. ஸோ காலையில் நான் எதுவும் குக் பண்ணல. ஆக்சுவலாக கொஞ்சம் சிக்காக இருந்தேன், கொஞ்சம் த்ரோட் பெயின் அப்படி இருந்தது. அதனால் டேப்லெட்லாம் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ குழந்தைங்களெல்லாம் லஞ்ச் வந்து வெளியில் சாப்பிட சொல்லியிருந்தேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க. இப்போ தான் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணாங்க, நான் வீட்டுக்கு வரேன், ஏதாவது சமைக்கிறியான்னு கேட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சமைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ தான் கடைக்கு போய் மட்டன் வாங்கிட்டு வந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா மட்டன் வந்து ஒரு 1.5 LB வாங்கிட்டு வந்தேன். ஸோ அப்புறம் சிக்கன் லெக்கு வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. த்ரோட் பெயின்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட்டும் நல்லா நேற்று ஃபுல்லாக டேப்லெட் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கும் நைட்டும் கொஞ்சம் எடுத்ததுனால இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஸோ அதனால் ஏதாவது சமைக்கலாம். ஃப்ரைடே வேற இல்லை நமக்கு. ஃப்ரைடேனா வந்து வீக்கெண்ட் மூடு வந்துடும். ஸோ அதனால் வந்து ஏதாவது நல்லா செய்யலாம், நைட்டுக்கும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன்னா பாய் வீட்டு மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஹஸ்பண்ட்டை கேட்டேன் உங்களுக்கு என்ன மாதிரி பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொன்னாங்க, நம்ம எப்பவும் தலப்பாக்கட்டி ஸ்டைல் அந்த சீரக சம்பா போட்டு மட்டன் பிரியாணி பண்ணுவோம். ஸோ நீ வந்து பாய் வீட்டு ஸ்டைலில் இன்றைக்கி பண்ணுறியா அப்படி கேட்டாங்க. சரி, ஓகே, அவங்க கேட்குறத நம்ம செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் எவ்வளோ ரைஸ் போட போகிறேன்னா 2 கப்பு ரைஸ் போட போகிறேன். 2 கப் வந்து மெஷரிங் கப் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி மெஷரிங் கப்பு இது வந்து 236 ml போட்டிருக்கு. ஸோ இந்த மெஷரிங் கப்பில் வந்து 2 கப் வந்து ரைஸ் நான் போட போகிறேன், பாஸ்மதி ரைஸ். ஸோ அதுக்கு வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு 6 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு கட்டு புதினா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ புதினா நிறைய போடணும், கொத்தமல்லி அதில் ஒரு பாதி போட்டிங்கன்னா போதும். அது இல்லாமல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆல்ரெடி அரைச்சி வச்சது இருக்குது, கேர்டும் இருக்குது. ஸோ கேர்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12:30 ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் ஒரு 1:30க்குள்ளே அவர் வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் ஆஃபீஸ்லேருந்து. ஸோ ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் தான் போயிருக்காங்க, கொஞ்சம் ஏர்லியாக வராங்க. ஸோ அதனால் வந்து சரி செய்யலான்னு. ஸோ இப்போ எக்ஸாக்டாக நமக்கு ஒரு 1 hour இருக்குது. 1 hourல வந்து பிரியாணியும் நம்ம பண்ணிவிட்டு அந்த சிக்கனும் வந்து நம்ம லெக் பீஸும் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி ஹஸ்பண்ட் வந்தோன்னே கொடுத்துடலாம். அதுக்குள்ளே குழந்தைங்களும் வந்துடுவாங்க. 2 o'clock வந்து கீதிகா வந்துடுவாங்க, 2:30க்கெலாம். சுதீக்ஷா 4 o'clock வந்துடுவாங்க. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி சமைக்க ஆரம்பிக்கலாம். என்ன குட் நியூஸ்ன்னு குழந்தைங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப வருஷமாக நாங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஸோ இந்த வருஷம் வந்து நடக்க போகுது. ஸோ அதனால் ரொம்பவே ஹாப்பி. பிரியாணிக்கு வந்து ஆனியன் வந்து குட்டியாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் ஸ்லைஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் அளவு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், ஏன்னா பச்சை மிளகாவும் நம்ம போடுறோம்ல, ஸோ அதனால். அப்புறமா மல்லித்தூள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பிரியாணி மசாலா அரைச்சிருக்கேன். இதில் என்ன போட்டிருக்கேன்னா ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாமே வந்து ஒரு ஈக்குவல் அளவு எடுத்து அரைச்சிருக்கேன். ஸோ இதிலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நம்ம வந்து பிரியாணிக்கு போட போகிறோம். மிச்சத்தை ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் பிரியாணி பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு தடவை செஞ்சுருக்கேன். இது செகண்ட் டைம் செய்கிறேன். ஸோ அந்த டைம் நல்லா வந்தது. இந்த டைம் பார்க்கலாம், செஞ்சு பார்க்கலாம். பாய் வீட்டு பிரியாணி மாதிரி வருதா இல்லை பாய் வீட்டு பக்கத்து வீட்டு பிரியாணி மாதிரி வருதான்னு தெரியல. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இது போட்டிருக்கோம் இல்லையா, நெய்யும் எண்ணெயும் வந்து போட்டேன் ஆல்ரெடி. ஸோ அது வந்து நம்மளோட இஷ்டம் தான், தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இந்த சிக்கன் எல்லாம் கட் பண்ணி வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டுருக்கேன். நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறேன். மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டோம். கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஏன் மஞ்சத்தூள் போட்டு கழுவுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வெஜிடேரியன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவினோன்னா அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கிறோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வதங்கணும்.
வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும், ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வதங்கிட்டு, ஸோ இப்போ தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளி அண்ட் பச்சை மிளகா ஆக்சுவலாக முன்னாடியே போட்டுருந்துருக்கோம், நான் மறந்துட்டேன். ஸோ பச்சை மிளகா போட்டு நம்ம இந்த கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்துக்கோம். ஸோ எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு மெயினாக டேஸ்ட் கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுமே வந்து நல்லா வதங்கியிருக்கணும். ஸோ இப்போ அந்த வெங்காயம் தக்காளி நம்ம போட்டதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நான் இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் போட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பிரியாணி மசாலா, அதுவும் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதெல்லாம் வதங்கிட்டு இருக்க கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிக்கனை பரட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள், அப்புறமா வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். சோம்பு பவுடர் ஆக்சுவலாக காலி ஆயிடுச்சு, அந்த பவுடர் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி அது இல்லாததுனால போடலை. ஸோ இது கூடவே கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பரட்டி வச்சிடலாம். ஸோ லக்கிலி கொஞ்சம் சீரக பவுடர் இருக்குது, ஸோ அதை சேர்த்துக்கலாம். நான் சோம்பு பவுடர் சீரக பவுடர் வந்து எல்லாத்துலேயுமே போடுவேன் இந்த மாதிரி நான் வெஜிடேரியனில். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் இப்படியே இருக்கட்டும். நம்ம பிரியாணி கொஞ்சம் முக்கால்வாசி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சு பண்ண போகிறோம். தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு தான் தயிர் இருக்குது. ஸோ நான் அதை மட்டும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோ இருந்தாவே போதும் நமக்கு. ஒரு 1 கிலோ பண்ணுறோன்னா 1 கப் அளவு தயிர் ஊற்றலாம். இது நம்ம வந்து கம்மியாக தானே பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இந்த தயிர் போதும். இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மட்டன் போட வேண்டியதான். ஸோ இது தயிரோடு சேர்ந்து கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம இது கூடயே சேர்த்து தான் ஒன்றா நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா மட்டன் போட்டு சும்மா ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காது, ஒரு 2-3 மினிட்ஸ் வதங்கியிருக்கு. ஸோ இது கூடவே வந்து நான் 1 கப் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம இந்த கப்பில் தான் ரைஸ் 2 கப் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம வந்து போட்டுடலாம். இந்த மட்டனுக்கு தேவையான அளவு போட்டால் ஓகே. ஸோ போட்டுட்டு எனவே மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ இந்த தண்ணியோட அளவு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம இப்போ வந்து மட்டனை விசில் விட்டு வேக விட போகிறோம். வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்ச தண்ணியை ஆட் பண்ணி அரிசி போட்டு நம்ம தம் போட போகிறோம். ஸோ இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம். ஸோ இதை மூடி வச்சுட்டு நான் வந்து ஒரு 4-5 விசில் விடுவேன். ஏன்னா இங்கே ஒரு 5 விசில் விட்டால் தான் இந்த மட்டன் வேகும். உங்கள் ஊரில் எந்த மாதிரி எவ்வளோ விசில் விட்டால் வேகுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 5 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மற்றது பண்ணிங்கன்னா நமக்கு மட்டன் வந்து வேக வச்சுருக்கோம், நம்ம விசில் வரணும். ஸோ அந்த கேப்பில் இந்த டைமில் தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் ஊற வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும். இப்போ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சு. ஸோ இது மேலேயே கொஞ்சம் நான் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அதை அப்படியே ஏர் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ட்ரம் ஸ்டிக் ஆப்ஷன் இருக்குது. 20 மினிட்ஸ் ஆகுன்னு போட்டிருக்குல்ல, ஒரு 10 மினிட்ஸில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி திருப்பி பரட்டி வச்சுட்டு திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் வைக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஏர் ஃப்ரையரோட லிங்க் வேணும்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் வாங்கினப்பயே சொன்னேன் நான். ஸோ இதோட லிங்க் கொடுக்குறேன். ரொம்ப நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது, ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து மட்டன் வந்து நல்லாவே வெந்துருச்சு. நல்லா அந்த மசாலாவோடு சேர்ந்து வெந்ததுனால நமக்கு இப்போ சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் 2 கப்பு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து நம்ம 1 கப்பு ஆட் பண்ணிட்டோம். 1 கப் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். ஸோ நம்ம 2 கப் ரைஸ் வச்சுருக்கோம். ஸோ அதனால் 3 கப்பு தண்ணி. ஆல்ரெடி 1 கப்பு ஊற்றிருக்கோம், இப்போ 2 கப்பு ஊற்றிட்டேன் நான். ஸோ இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸையும் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணியும் அரிசியும் சேர்ந்து நல்லா பின்னி வரணும். கொஞ்சம் அந்த தண்ணியோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகணும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸும் சேர்த்து நம்ம வந்து மூடி வச்சு தம் போட்டுடலாம். அடுப்பை ஃபுல் சிம் பண்ணிடணும். நம்ம
மூடிட்டு விசில் போட்டுட்டு ஃபுல் சிம்மில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி சிம்லேயே இருக்கணும். நம்ம வந்து தோசை சட்டி வச்சு இல்லை வந்து மேலே மூடி வச்செல்லாம் தம் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் தம் போட்டிங்கனாவே கீழே பிடிக்காமல் நல்ல பொலப்பொலன்னு ரைஸ் வரும். ஸோ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். குறிப்பாக வந்து விசில் போட்டிருக்கணும், ஆனால் விசில் வரக்கூடாது. கீழே வந்து ஃப்ளேம் வந்து ரொம்ப சிம்மில் இருக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரொம்ப கம்மியாக இருக்கிறதுலே லோ ஃப்ளேமில் நான் வச்சுருக்கேன். ஜஸ்ட் லைட்டாக வார்ம் இருந்தால் போதும். ஸோ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு இருக்குது. வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து அரிசி குடையில் போட்டு வச்சுருவோம். பார்த்தீங்கன்னா நல்லா பழமாக தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பிரியாணியோட சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதான் இதையும் கட் பண்ண போகிறேன். சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு சமையல் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஆனால் என்ன சமைக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் நமக்கு இருந்ததுன்னா நம்ம வந்து ஈஸியாக சமைச்சிருவோம். ஸோ டைமும் பார்த்திங்கன்னா என்ன சமைக்கணுன்ற டவுட்லேயே இருந்தோம்னா நம்ம அதுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்க மாட்டோம். பிளானிங் இல்லைன்னா அப்படியே அந்த ஃப்ளோவில் தான் ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஸோ அப்போ நிறைய டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம இதான் சமைக்க போகிறோம் அப்படின்ற பிளானோட நம்ம ஆரம்பித்தோன்னா வந்து டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி பிரியாணி வந்து கொஞ்சம் வேகமாகவே முடிஞ்சுது. ஏர் ஃப்ரையரில் சிக்கனும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மேங்கோவும் கட் பண்ணி ரெடி பண்ண. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1:45 கிட்ட ஆகிடுச்சு. இன்னும் ஹஸ்பண்ட் வரல, கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஆஃபீஸ் கொஞ்சம் தூரம். ஸோ அதனால் அங்கேருந்து வந்துட்டுருக்காங்க. கீதிகா வந்தோன்னே சேர்ந்து தான் சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன். நான் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஸோ குழந்தைங்க வந்தோன்னே சில வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி அந்த ஸ்கின்னோடு இருக்கணும். அவங்களுக்கு ஒரு மாதிரி கட் பண்ணணும். ஹஸ்பண்ட்க்கு வந்து ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணால் பிடிக்கும். ஸோ அதனால் 2 பேருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. கொஞ்ச நேரம் தான் ஊற வச்சேன், டைம் இல்லாதனால டக்குன்னு எடுத்துட்டேன். பட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இப்போ பிரியாணியும் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி இந்த மாதிரி 1 பார்ட் ரைஸு, வெரைட்டி ரைஸ்லாம் நம்ம எதாவது ஒன்று பண்ணுறோன்னா டக்குன்னு நம்ம வந்து கரண்டியை போட்டு அதை வந்து உடச்சிடக்கூடாது. ரைஸு இதெல்லாம் வந்து அதோட பேக் சைடு கரண்டியோட பின் பக்கத்தை வச்சு நல்லா நம்ம வந்து இப்படி லைட்டாக கிளறணுன்னா அது வந்து சூப்பராக உதிரியாகவே இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா பிரியாணி பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நமக்கு சமைக்கிறவங்களுக்கு தெரியும் பார்க்கும்போதே அந்த சாப்பாடு நல்லா நம்ம சமைச்சிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு. அந்த மட்டன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா இறங்கி கலர்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் அப்புறம் என்னோடய குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான மட்டன் பிரியாணி, பாய் வீட்டு மட்டன் பிரியாணி, அப்புறமா லெக் பீஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட மெனு. இன்னும் ஹஸ்பண்ட் வரல. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2:15 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ வந்துகிட்டே இருக்காங்க, பக்கத்தில் வந்துட்டாங்க. ஸோ வந்தோடனே சாப்பிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அளவெல்லாம் சூப்பராக இருக்குது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. மட்டன் வந்து ரொம்ப நல்லா வெந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த மசாலாலாம் வதக்கி மட்டன் அதுலேயே போட்டு வேக வச்சோம்ல, அதனால் அந்த மட்டனில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா நல்லா இறங்கி சூப்பராக இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அளவு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன அளவில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹஸ்பண்ட் கொடுங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்கலாம். ஹாய் ஹாய், நாங்கள் வந்து சாப்பிட்டு எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டோம். சுதீக்ஷா வந்து இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தாங்க. கீதிகா வந்துட்டு பார்த்திங்கன்னா வரும்போதே கொஞ்சம் தலைவலிக்குதுன்ட்டு வந்தாங்களா, அதனால் மருந்து கொடுத்து படுக்க வச்சுருக்கேன். ஸோ அவங்க அப்பா கூட தூங்கிட்டு இருக்காங்க. நானும் சுதீக்ஷாவும் இப்போ நாங்கள் வந்து வால்மார்ட் போக போகிறோம். என்ன இங்கே வெள்ளையாக இருக்குது ஒரு மாதிரியா? வால்மார்ட்டுக்கு போகிறோம், கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக சுதீக்ஷா கீதிகா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. கீதிகா வந்து தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை அதுக்கப்புறம் அவங்கள வச்சு கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால தான் நானே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்தியா வரப்போகிறோம் உங்களை எல்லாரையும் பார்க்குறதுக்காக. ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸ். உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது இன்னுமே வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கான கொஞ்சம் ஷாப்பிங்கு அதெல்லாம் இருந்தது. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் ஒரு 15-20 டேஸாக வந்து வெளியில் அங்கங்கன்னு போய் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி நிறைய திங்ஸ் வாங்கினது, அப்புறம் ஒரு சில கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்தது, அதெல்லாமே இருந்தது. ஸோ அதெல்லாம் வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து அதுவும் நிறையா இருக்கிறதுனால பெருசாக நிறைய ஐட்டம் வாங்கலை. தேவையான திங்ஸ் மட்டும் அப்பப்போ போய் வாங்கிட்டு வந்தேன்.
ஒரு சில செராமிக்கு இந்த கிளாஸ்வேர் ஐட்டம்லாம் கொஞ்சம் இருந்தது. சரி அதெல்லாம் வந்து பபிள் ரேப் போட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு டாய் செக்ஷனில் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமா வந்து இந்த நெயில் பாலிஷு இந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருந்தது. பாப்பா வாங்கணும் நாங்கள். ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் 2 பேரும் வந்ததுனால அப்படியே ஃப்ரீயாக ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்துட்ருந்தோம். எல்லாம் எது தேவைப்படும் என்னன்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம். பார்த்துட்டு வந்து கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே போய் ஷாப்பிங் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே நல்ல மழை. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா சுதீக்ஷா வந்து பிரியாணி நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, அது போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. எனக்கும் ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆல்ரெடி ஒரு 2 சூட்கேஸ் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 2 சூட்கேஸ் பண்ணிட்டோன்னா மெயினாக அந்த கிஃப்ட் ஐட்டம்லாம் முடிஞ்சதுன்னா மற்றதெல்லாம் வந்து எங்களோட ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் மற்ற நம்மளோட ஐட்டம்லாம் எடுத்து வைக்கணும். ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.